பயிற்சி 3.4 12 சம் பாருங்க. நிறுவுக sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 105 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி. அதாவது இதிலேருந்து இதை கழித்து வர ரிசல்ட்டும் இது ரெண்டையும் கூட்டி வர ரிசல்ட்டும் ஒரே மாதிரி வரணும். ஓகேவா? இப்போ என்னென்னா எல்ஹெச்எஸ் எடுப்போம். அதில் sin 75 டிகிரி sin 75 டிகிரியை நம்ம அட்டவணையில் கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம எப்படி எழுதுவோம்? sin 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இதனுடைய விரிவாக்க ஃபார்முலாவை பார்த்துடலாமா? இது sin a ப்ளஸ் b வடிவத்தில் இருக்குது. sin a cos b ப்ளஸ் cos a sin b. sin a into cos b plus cos a into sin b. ஏங்கிறது 45 டிகிரி, பிங்கிறது 30 டிகிரி. அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 பெருக்கல் cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2 ப்ளஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இப்போ இது ரெண்டையும் பெருக்குவோமா? இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. √3 ப்ளஸ் 1/2 பகுதி ஒரே மாதிரியே இருக்கிறனால தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். √3 + 1/2 இது வந்து sin 75 டிகிரியோட வேல்யூ. அடுத்தது sin 15 டிகிரி. sin 15 டிகிரி அட்டவணையில் கிடையாது. இந்த மைனஸ் வந்து இதுக்கு வர ரிசல்ட்டையும் கழிக்கும் போது இந்த மைனஸ் போட்டுக்கலாம். அதனால் sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி sin a மைனஸ் b அந்த வடிவத்தில் இருக்குது. sin a cos b மைனஸ் cos a sin b. sin a cos b minus cos a sin b. sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2 மைனஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இப்போ இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு ஜோடி. அது பெருக்கும்போது √3 பிறகுனா 2√2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு √3 - 1/2. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கனால ஒரு தடவை எழுதி மேலே இருக்கிறத கழிச்சு போட்டேன். இது sin 30 டிகிரிக்கு sin 15 டிகிரிக்கான வேல்யூ. sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி இதை கழிக்கும்போது sin 75 டிகிரிக்கான வேல்யூ √3 + 1/2 மைனஸ் sin 15 டிகிரிக்கான வேல்யூ √3 - 1/2. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. அதனால் ஒரு தடவை எழுதிக்கிறேன் 2√2ன்னு. மேலே இருக்கிறது எழுதுகிறேன். √3 + 1 மைனஸ் √3. இந்த மைனஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் உள்ளே. நான் சொன்னேன்ல, இந்த மைனஸ் காமனாக வர மைனஸ் இப்படி போட்டுக்கலாம். இப்படி உள்ளே அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த மைனஸ் இதுக்கும் வரும், இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் வரும். நல்லா பாருங்கள். ஏன்னா இது அப்படியே எழுதுனீங்கன்னா -√3 - 1னா இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ √3க்கு √3 ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல். மீதி 1 கூட்டினா 2. 2/2 2க்கு 2 கேன்சல். அப்போ 1/√2. இதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது RHS எடுக்கலாம். cos 105 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரி. இப்போ cos 105 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். cos 105 டிகிரினா எப்படி வரும்? cos
60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி 60 45 100 காஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ எப்படி வரும்? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் 60 டிகிரிக்கான வேல்யூ 1/2, காஸ் 45 டிகிரிக்கான வேல்யூ 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரிக்கான வேல்யூ √3/2 சைன் 45 டிகிரிக்கான வேல்யூ 1/√2. இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு ஜோடி. ஒரு 1 2 √2 மைனஸ் ஒரு 3 3 ஒரு √3 √3 2 √3. பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால 1 மைனஸ் √3 2 √3. பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால தொகுதியை ஒரே இதில் எழுதிடலாம். இப்போ காஸ் 105 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காஸ் 15 டிகிரி. இது எப்படி பண்ணுவோம்? காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி காஸ் ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. அப்போ காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. காஸ் 45 டிகிரிக்கான வேல்யூ 1/√2 காஸ் 30 டிகிரிக்கான வேல்யூ √3/2 ப்ளஸ் சைன் 45 டிகிரிக்கான வேல்யூ 1/√2 சைன் 30 டிகிரிக்கான வேல்யூ 1/2. இது ரெண்டும் ஒரு ஜோடி, இது ரெண்டும் ஒரு ஜோடி. ஒரு √3 √3 2 √2 ப்ளஸ் ஒரு 1/2 √2. அடிமானம் ஒரே மாதிரியே இருக்குது. 2 √2 √3 ப்ளஸ் 1 அதே மாதிரி. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? காஸ் 105 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி. ஓகேவா? காஸ் 105 டிகிரியோட வேல்யூ 1 மைனஸ் √3 2 √3. ஓகேவா? இது காஸ் 105 டிகிரி. அடுத்து காஸ் 15 டிகிரிக்கான வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மெட்டில் எழுதிடலாம். ப்ளஸ் 1 ப்ளஸ் √3ன்னு எழுதுகிறேன். √3 ப்ளஸ் 1ன்னு வந்தது. 1 ப்ளஸ் √3/2 √3ன்னு எழுதுகிறேன். இப்போ அடிமானம் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ 1 மைனஸ் √3 ப்ளஸ் 1 ப்ளஸ் √3. அப்போ 2/2 √3. 2க்கு 2 கேன்சல். 1 நம்ம எல்லாத்துலேயுமே √3ன்னு போட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் 2/√2ன்னு வரணும். 2 √2 இங்கே 2 √2 தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலையும் 2 √2 தான் வரணும். 2 √2 தான் வரணும். கேன்சல் ஆகிடுச்சு. 1/√2. இது RHS எடுத்தோமா? இது சமன்பாடு 2ன்னு வைங்க. சமன்பாடு 1ம் 2ம் சமம். பதிமூணாவது சம் பாருங்கள். நிறுவுக tan 75 டிகிரி ப்ளஸ் காட் 75 டிகிரி ஈக்குவல் டு 4. இப்போ tan 75 டிகிரிக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது இதையும் கூட்டினா நமக்கு 4 வரணும். tan 75 டிகிரி இது எப்படி எழுதுவோம்? tan 30 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. நீங்கள் 45 ப்ளஸ் 30ன்னு கூட போடலாம், தப்பு இல்லை. இப்போ இது tan a ப்ளஸ் பின்னு இருக்குது. நம்ம டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ் அப்படி போடலாம். ஆனால் சைனோட வேல்யூ காசோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இன்னொரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். tan a ப்ளஸ் பி அதோட ஃபார்முலா விரிவாக்கன்னா tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a tan b. அப்போ tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a
இன்ட்டு tan b. tan 30 டிகிரியோட வேல்யூ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ப்ளஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ 1 பை 1 மைனஸ் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 இன்ட்டு 1. ஓகேவா? இப்போ இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இதையும் பெருக்கணுமா? ஓர் √3 ப்ளஸ் 1. அதாவது இதையும் பெருக்கிட்டு இதை கூட்டுறேன். அதாவது இப்படி வரும்ல 1/√3 ப்ளஸ் 1. இதையும் பெருக்கிட்டு இதை கூட்டுவோம். ஓர் √3 ப்ளஸ் 1 பை √3 பை, இப்போ இது 1ஆல் பெருக்கினா அதே வேல்யூ தான், அதனால் இந்த 1 விட்டுடலாம். இதையும் பெருங்க. ஓர் √3 மைனஸ் 1/√3. இது எப்படி வரும்? √3 ப்ளஸ் 1 பை √3 இன்ட்டு √3/√3 மைனஸ் 1. √3 ப்ளஸ் 1 பை √3 மைனஸ் 1. இது வந்து tan 75 டிகிரியோட வேல்யூ. இது cot 75 டிகிரினா இப்போ tan தீட்டாவை அப்படியே தலையில் தான் எழுதணும். இப்போ எப்படி வரும்னா 1/tan தீட்டான்னு வருமா? 1/√3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1. அதாவது tan தீட்டா ஈக்குவல் டு cot தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. 1/tan தீட்டாவோட வேல்யூ வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் வேறதுனால இப்படி வரும். இது அப்படியே தலையில் தான் மாற்றி எழுதணும். √3 மைனஸ் 1/√3 ப்ளஸ் 1. tan தீட்டாவோட வேல்யூ, இது cot தீட்டாவோட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? tan 75 டிகிரியும் cot 75 டிகிரியும் கூட்டணும். tan 75 டிகிரியோட வேல்யூ √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1. சரி, √3 மைனஸ் 1, இது ப்ளஸ் 1. இது tan தீட்டாவுக்கு √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1. இங்கே எழுதும்போது √3 மைனஸ் 1/√3 ப்ளஸ் 1. இந்த இது எழுதணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். இது ரெண்டையும் பெருக்குமா? √3 ப்ளஸ் 1 √3 ப்ளஸ் 1. அப்போ √3 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது ரெண்டையும் பெருக்கும்போது √3 மைனஸ் 1 √3 மைனஸ் 1 √3 மைனஸ் 1 ஸ்கொயர் பை a மைனஸ் b a ப்ளஸ் b. இது ரெண்டையும் இப்போ பெருக்கிறோம். இங்கே கூட்டல் குறி பார்க்கணும். இதையும் பெருக்கிட்டேன், இதையும் பெருக்கிட்டேன். இதையும் பெருக்கும்போது உங்களுக்கு எழுதிய காமிச்சிடலாம். √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ இது வந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab by a minus b a plus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 √3 1ஆல் பெருக்கினா அதே தான். அடுத்தது √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 √3 1ஆல் பெருக்கினா அதே தான் வேல்யூ. √3 ஸ்கொயர் பண்ணால் 3 மைனஸ் 1 2 √3க்கு 2 √3 கேன்சல். 3 3 6 7 8 3ல் 1 பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 4.